வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். Zebronics ஒரு மெக்கானிக்கல் கீபோர்டு தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போகிறோம். என்னடா இவன் வெறும் Zebronics கீபோர்டாக போகிறான்னு பார்த்தீங்க அப்படின்னா, Zebronics கீபோர்டு லான்ச் பண்ணுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கீபோர்டும் ஒன்றை விட ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்குது. நமக்கு கவர் பண்ணுறதுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ அதனால தான் நான் கவர் பண்ணுறேன். அவங்க அனுப்புகிறாங்க, நான் கவர் பண்ணுறேன். மித்த கம்பெனி அனுப்புனாங்க அப்படின்னா அவங்க ப்ராடக்ட்ஸை நம்ம கவர் பண்ண வேண்டியதுதான். ஸோ இதில் எந்த பிரச்சனையும் எனக்கு கிடையாது. பட் இந்த மெக்கானிக்கல் கீபோர்டில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அம்சங்கள்லாம் இருக்குது. இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்க. இந்த Zebronics கீபோர்டுடைய நேம் பார்த்தீங்க அப்படின்னா ZebMax Ninja 200. ஸோ இந்த கீபோர்டுடைய டிசைன் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பட் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாக்ஸுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஸோ இதான் அந்த Zebronics கீபோர்டுடைய பாக்ஸ் பேக்கேஜிங். இந்த ப்ராடக்ட்னுடைய எல்லா விவரங்களும் பின்னாடி கொடுத்துருக்காங்க. பாக்ஸை திறந்த உடனே ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது இந்த கீபோர்ட். அதுக்கப்புறமா கொஞ்சம் டூல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு டூல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கீ கேப்பை ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு டூல். இன்னொரு டூல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கீஸை ரிமூவ் பண்ணுறதுக்கான டூல். இது வந்து ஒரு ஹாட் ஸ்வாப்பபிள், கம்ப்ளீட்லி ஸ்வாப்பபிள் கீஸ் கொடுத்துருக்காங்க. ஒட்டேமோனுடைய ரெட் ஸ்விட்ச் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் அப்படி என்ன அப்படிங்கிற விவரங்கள் உங்களுக்கு சொல்கிறேன். பட் இன்னொரு இசட் கீ ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த இசட் கீயை எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த கீபோர்டில் அவங்க டிஃபால்ட்டாக கொடுத்துருக்க இந்த இசட் கீ பார்த்தீங்கன்னா Zebronics லோகோ இசட்ல ஆரம்பிக்கிறதுனால அதை வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு எந்த விதமான பிராண்டிங்கும் இல்லாத அந்த இசட் கீயை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கீபோர்டு வந்து ஒரு வயர்லெஸ் மெக்கானிக்கல் கீபோர்டு. இதை வந்து ஒரு 3 ப்ளூடூத் டிவைஸில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அது தவிர இந்த வயர்லெஸ் டாங்கிள் மூலமா ஒரு 2.4 GHz டாங்கிள் கனெக்ட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பிளஸ் உங்களுக்கு வயர்டு மூலமா கூட நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்க அப்படின்னா RGB லைட் அப்படியே ஜக 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 ஜகன்னு ஜில்லு ஜில்லுன்னு எரியுது. ஸோ இந்த கீபோர்டுக்கு அவங்க பேர் வந்து ZebMax Ninjaன்னு வச்சிருக்க பதிலா ஜில் ஜில் நிஞ்சான்னு வச்சிருக்கலாம். அவ்வளோ வித்தியாசமான ஒரு லைட்லாம் இருக்கு. முதல்ல டிசைன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு டிரான்ஸ்லூசன்ட் மெட்டீரியல் பண்ணியிருக்காங்க. ஸோ லைட் வந்து கீபோர்டில் மட்டும் இல்லாமல் கீஸில் மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஃப்ரேம்ல இருந்து உங்களுக்கு வெளியே வருது. சில பேருக்கு இந்த மாதிரி ரொம்ப ஒரு ரிச்சாக இருக்கக்கூடிய கலர்ஃபுல் இருக்கக்கூடிய சுவிட்ச் எல்லாம் பிடிக்கும். ஸோ அவங்க இதை வாங்கிக்கலாம். சில பேருக்கு இதெல்லாம் பிடிக்கல அப்படின்னா இதை கம்ப்யூட்டர்ஸ் இந்த RGB லைட்டை நீங்கள் ஆஃப் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பின்னாடியே பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. Zebronics ZebMax Ninja 200 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு USB Type C கேபிள். மற்றபடி நீங்கள் சுற்றி எங்கே நீங்கள் தேடினாலும் இதை ஆஃப் பண்ணுறது கூட ஒரு சுவிட்ச் கூட கிடையாதுங்க. இதை யூஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக நீங்கள் பேர் பண்ணிக்கலாம். ப்ளூடூத்தில் பேர் பண்ணிக்கிறது ஃபங்க்ஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ப்ளூடூத் 1 நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா பேரிங் மோடுக்கு போயிடும். அப்புறம் ப்ளூடூத் 2ல் இன்னொரு டிவைஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஆல்டர்னேட்டிவ்லி ஒரே நேரத்தில் எல்லா டிவைஸும் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஆல்டர்னேட்டிவ்லி எந்த டிவைஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணுமோ அதை நீங்கள் ஃபங்க்ஷனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டு அந்த டிவைஸ்க்கு கனெக்ட் ஆயிடும். ஸோ 3 ப்ளூடூத் டிவைஸ், ஒரு 2.4 GHz ஒரு வயர்லெஸ் டாங்கில் கனெக்ட் பண்ணிக்கலாம். வயர்டு மோடில் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். பேட்டரி கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா வயர்ட் மோடில் போட்டு நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை அந்த டிவைஸில் உங்களுக்கு ப்ளூடூத் இல்லை அப்படின்னா இந்த வயர்லெஸ் டாங்கில் கனெக்ட் பண்ணி அந்த உதாரணத்துக்கு என்னுடைய டெஸ்க்டாப்ல எல்லாம் ப்ளூடூத் கிடையாது. ஸோ அந்த நேரத்தில் இந்த வயர்லெஸ் டாங்கிள் மூலமாக இதை கனெக்ட் பண்ணி நான் யூஸ் பண்ணிப்பேன். எனக்கு வந்து வயர்டு வேணும்னா நீங்கள் தாராளமாக இந்த கேபிளை யூஸ் பண்ணி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேபிளும் உங்களுக்கு பாக்ஸுக்குள்ளே கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த RGB லைட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 18 விதமான RGB லைட்டிங்ஸ் இந்த கீபோர்டில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த கீபோர்டு இந்த லைட்டிங் மோடில் நீங்கள் மாற்றுறதுக்கு ஃபங்க்ஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த கீ இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா விதவிதமான கீஸ் விதமான டிசைனுக்கு அவங்க மாறிக்கிட்டே இருக்கும். இந்த லைட் எல்லாம் கண்ணுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைட்னுடைய இன்டென்சிட்டியை நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷன் ப்ரெஸ் பண்ண தேவையில்லை. F5 நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு டிம்னஸ் குறைஞ்சிட்டே இருக்குது. கம்ப்ளீட்டாக ஆஃபும் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு மேலே இருக்கக்கூடிய இந்த மைனஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த லைட்னுடைய ஸ்பீடை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த லைட்னுடைய பேட்டர்னுடைய ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறது எல்லாம் மைனஸ் ப்ளஸ் பட்டன் ஃபங்க்ஷனோட சேர்த்து அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கலரில் நமக்கு எல்லோ கலர் இருக்குது பார்த்தீங்களா, வேறு கலர் சேஞ்ச் பண்ணணும்னா ஃபங்க்ஷனை ப்ரெஸ் பண்ணிட்டு இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா விதவிதமான கலர்ஸ் அப்புறம் எல்லா கலரும் சேர்ந்து வேணும்னா கூட நீங்கள் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா மல்டி கலர் ஆப்ஷன் கூட உங்களுக்கு கிடைக்குது. இந்த மாதிரி மல்டி கலர் ஆப்ஷன். இந்த பேட்டர்னுடைய டைரக்ஷனை மாற்றணும் அப்படின்னா ஃபங்க்ஷன் ப்ரெஸ் பண்ணிட்டு இதை ப்ரெஸ் பண்ணால் ரிவர்ஸ் பேட்டர்னில் உங்களுக்கு வரும். ஆக்சுவலாக இந்த RGB லைட்டிங்னால எந்த ஒரு யூஸும் கிடையாது. ஒரு டைப்பிங் எக்ஸ்பீரியன்ஸுக்கு எந்த விதமான ஒரு யூஸும் கிடையாது. இது டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். பட் எனக்கு வந்து RGB லைட்டிங் பிடிக்கும். முக்கியமாக எனக்கு பேக் லைட்டிங் இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு பேக் லைட்டிங் நான் யூஸ் பண்ணுறதுக்கு எதை வச்சுக்கணும் அப்படிங்கிறத காமிக்கிறேன் உங்களுக்கு.
ஸோ இந்த ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கக்கூடிய இந்த ஒயிட் லைட் தான் நான் வச்சிருப்பேன். ஸோ இந்த கேமராவில் உங்களுக்கு தெரியுறது அப்படியே ஒரு ஃப்ளோ மாதிரி உங்களுக்கு தெரியுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லைட் எங்கே மூவ்மெண்ட்டும் கிடையாது, கான்ஸ்டன்ட்டாக இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த ஒரு ஒயிட் லைட் இல்லாமல் உங்களுக்கு வேறு லைட் வேணும்னா கூட நீங்கள் விதவிதமான கலர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பட் எனக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் எனக்கு ஒரு கான்ஸ்டன்ட் லைட் வேணும் அப்படின்னா பேக் லைட்டிங்காக நான் யூஸ் பண்ணுறது எப்போவுமே ஒயிட் கலர் தான். ஸோ இது வந்து ஒரு மெக்கானிக்கல் கீபோர்டில் கீஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த கீயை நம்ம எடுத்துட்டு நம்ம இசட் கீயை நம்ம போட போகிறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டேபோனுடைய ரெட் ஸ்விட்ச் யூஸ் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ இந்த இடத்துல இந்த கீ கேப்ஸ் ஒவ்வொன்றும் கீ கேப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட் லைட்டிங் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, இந்த டிரான்ஸ்பரண்ட் பிரிண்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இந்த லெட்டர்ஸ் வந்து என்றைக்குமே உங்களுக்கு அழிஞ்சு போகாது. இந்த கீ கேப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கல, உங்களுக்கு வேற கீ கேப்ஸ் வேணும்னு கூட உங்களுக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. எந்த கீ கேப் வேணால் இந்த கீபோர்டில் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த ரெட் ஸ்விட்ச் உங்களுக்கு பிடிக்கல, வேற ஏதாச்சும் உங்களுக்கு ஸ்விட்ச் உங்களுக்கு மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இந்த டூல் யூஸ் பண்ணி மொத்தமாக அந்த கீயவே நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். திருப்பி இதை வைக்கிறது ரொம்ப ஈஸி. அழகாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணி இடத்துல வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா செட் ஆயிடுது. இப்போ இதுக்கு மேலே நம்ம இசட் கீயை வச்சு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். செட் பண்ணியாச்சு. கீஸினுடைய குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருக்குது. கீஸினுடைய சவுண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ரொம்ப ஒன்றும் லவுடான சவுண்டு கிடையாது, டிஸ்டர்பிங்கான சவுண்ட்லாம் கிடையாது, நல்ல சாஃப்டான ஒரு சவுண்ட். அதே நேரத்தில் நீங்கள் கீஸை ப்ரெஸ் பண்ணுறப்போ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி லாங்காக இருக்கிற சுவிட்சு கூட நம்ம ஒரு இடத்துல ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா மொத்தமாக ஈவனாக உள்ளுக்குள்ளே இறங்குது. இதுக்கு பேர் வந்து பேலன்சர் அப்படிம்பாங்க. ஸோ கீஸினுடைய பேலன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லாங் கீஸ் எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ சவுண்டும் நல்லா இருக்குது, டைப் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்கு. எது நல்லா இல்லை அப்படின்னா கீபோர்டு வந்து கொஞ்சம் பெருசா திக்கா ஹெவியா இருக்கு. பிளஸ் இந்த கீபோர்டுடைய ஹைட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்கா ஹெவியா இருக்கிறதுனால இந்த இடத்துல வச்சு நம்ம யூஸ் பண்றப்போ கை வந்து சில கீஸுக்கு ரீச் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அதுக்கு அவங்க கீழே ஒரு ஃபுட்டு மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அப்படி ரைஸ் பண்ணி வச்சுருந்தப்போ நமக்கு டைப் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அது அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இவ்வளோ தான் கான்ஸ். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா இது யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. உங்களுக்கு நான் டைப் பண்ணி டைப்பிங் டெஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக என்னால் டைப் பண்ண முடியுது அப்படின்னு. ஓகே, என்னால் 60 வேர்ட்ஸ் per minute ஃபாஸ்ட்டாக டைப் பண்ண முடியுது. இது என்னுடைய எஃபிஷியன்சியை பொறுத்து இருக்குது. ஸோ உங்களால் இதை விட ஃபாஸ்ட்டாக டைப் பண்ண முடிஞ்சு அப்படின்னா டைப் பண்ண முடியும். என் ரோல் ஓவருக்கான எஃபெக்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ தாராளமாக இதை வந்து ஒரு கேமிங் கீபோர்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஒரு ப்ரொடக்டிவிட்டி டூலாக கூட நீங்கள் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரொடக்டிவிட்டி டூலாக நம்ம யூஸ் பண்ணுறப்போ சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் கீஸ் இருந்திருந்தா அந்த ஒரு ஆப்ஷன் அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இந்த கீபோர்டில் உங்களுக்கு தனியாக பேட்டரிலாம் ரிமூவ் பண்ணி எக்ஸ்ட்ரா பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட்லாம் கிடையாது. இன்பில்ட் ரீசார்ஜபிள் பேட்டரியோடைய லைஃப் எவ்வளோ தூரத்துக்கு வருது அப்படின்னு என்னால் டெஸ்ட் பண்ண முடியல. எனக்கு தெரிஞ்ச உடனே கீழே கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுறேன். ஸோ இந்த கீபோர்டை உங்களால் ஒரு விண்டோ சிஸ்டமில் யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி நீங்கள் மேக்கில் யூஸ் பண்ணிக்கலாம், ஆண்ட்ராய்டு டேப்லெட் எதில் வேணால் நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல ஒரு மெக்கானிக்கல் கீபோர்ட் நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா இதை வாங்குறதுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதில் விலை பார்த்தீங்கன்னா லான்ச் பிரைஸ் 4499 rupees. அதுக்கப்புறமா இதோடைய ரெகுலர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 5000 rupees, 4999க்கு இது அவைலபிளாக இருக்கும். அமேசானில் அவைலபிளாக இருக்குது. இது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அது வாங்குறதுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இந்த பதிவு பிடிச்சா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.